இன்னைக்கு யூஏ ஃபுல்லா பயங்கரமா இடியுடன் கூடிய மழை. மழையை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் கத்துக்கலாமா? Let's learn today. Today in the UAE, there are thunderstorms, strong winds and heavy rainfall in some areas. இந்த மாதிரி இப்ப இருக்கிற வெதரை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி ஈஸியா பேசலாம்னு இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். Let's learn. இந்த வீடியோவில் நம்ம சில ரெயின் ரிலேட்டடாக மழை ரிலேட்டடான ஒக்காபுலரிஸ் வார்த்தைங்க கற்றுக்க போகிறோம். ஏன் நான் நிறைய வார்த்தைங்க சொல்லி கொடுக்குறேன்னா, நம்ம பேசுகிறதுக்கு முதலாவது நிறைய வார்த்தைங்க தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால் பேசுகிறதுக்கு அந்த தைரியம் வரும். ஸோ அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு நிறைய வார்த்தைங்க கற்றுக்குறோமோ அதே மாதிரி மேக்ஸிமம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரிலேட்டடாக உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ இல்லை இப்போ இருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் நெய்பர்ஸ் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கரண்ட் சுச்சுவேஷன் பேசுகிறதா நிறைய பேசுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக பேசணும்னா நீங்கள் நிறைய வார்த்தைங்க கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி நாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஹெவி ரெயின்ஃபால் இன் யூஏ இல்லைங்களா? நிறைய யூஏயில் இருக்க நிறைய இடத்துல நல்ல ரெயின்ஃபால் லாஸ்ட் 3 days-ஆ. ஸோ அது ரிலேட்டடான ஒக்காபுலரிஸ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். நான் சொல்கிற ஒவ்வொரு ஒக்காபுலரிஸையும் வார்த்தைகளையும் நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஜஸ்ட் லிசன் பண்ணுறதுனால மட்டும் உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள். நான் சொல்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையும் 2 இல்லை 3 வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். அதே ப்ரொனவுன்சியேஷன்ஸ் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். சூர்யா பரவாயில்ல, காப்பி பண்ணால் தப்பு இல்லை. காப்பி பண்ணுற மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரெயின். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட் தான். ரெயின் 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 RE மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரெயின் வானத்துலேருந்து வர மழை பேர் தான் ரெயின். எக்ஸாம்பிள், இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி டுடே. இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி டுடே. அது கான்ட்ராக்ட் பண்ணி இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி டுடே. It's raining heavily today. We stayed home because of the rain. We stayed home because of the rain. We stayed home because of the rain. Second word, drizzle. Drizzle. ட்ரிஸ்ன்றது மழை தான், ஆனால் ரொம்ப லைட்டாக பெய்யும் தெரியுமா? அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி மைல்டாக சேம் ஃப்ளோ சேம் ஸ்பீடில் பெய்யும் தெரியுமா? அது வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்கிறது வந்து drizzle. There was a light drizzle in the morning. I walked outside despite the drizzle. I walked outside despite the drizzle. Third word, downpour. Downpour. Pour வந்து pour அப்படின்னா pour. Downpour. டவுன்போர்னா ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஜாஸ்தியாக மழை வருது தெரியுமா? சடனாக அப்படியே மழை ஊற்றுது அப்படி சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி மழை ஊற்றுறது தான் டவுன்போர். The downpour flooded the streets. The downpour flooded the streets. We got wet in the sudden downpour. We got wet in the sudden downpour. Fourth word, thunderstorm. Thunderstorm. இடியுடன் கூடிய மழை. Thunderstorm. A thunderstorm is expected today. A thunderstorm is expected today. இந்த டேஸ்லாம் சொல்லும் போது டேன்னு சொல்லாதீங்க, டே. இப்போ தமிழில் ஒருத்தவங்க வந்து டே அப்படி சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டுடே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. ஸோ மண்டே டியூஸ்டே இல்லை, மண்டே. டுடே இல்லை, டுடே. The thunderstorm caused power cuts. Next word, lightning. Lightning. இந்த மின்னல் அதெல்லாம் வருதுல, அது பேர் லைட்னிங். லைட்னிங். லைட்டனிங் இல்லை, லைட்னிங். லைட்னிங் lit up the sky. Lightning lit up the sky. மின்னல் வந்தோடனே வானமே பயங்கர வெளிச்சமாகிடுச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? டக்குன்னு வெளிச்சம் வரும் இல்லையா? அது lightning lit up the sky. Be careful during the lightning storms. Be careful during the lightning storms. Next word, flood. Flood. மழை நிறைய வந்ததுனால பயங்கரமாக தண்ணி பெருக்கிறது ஓடும் இல்லையா? அது பேர் தான் flood. Heavy rain caused flooding. Heavy rain caused flooding. The roads were closed due to floods. Next word, cloudy. 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 ஒரு மேகமூட்டமாக இருக்கு இல்லையா? Actually right now the sky is very cloudy. The sky is cloudy today. The sky is cloudy today. Next word,
windy, windy. டீல ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேண்டாம். windy, விண்ணில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ். windy, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பயங்கரமாக காத்தடிக்கிறது இல்லையா, அது windy. எக்ஸாம்பிள், it is very windy outside. it is very windy outside. நம்ம வார்த்தைங்க வந்துட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்றதும் நீங்கள் படிக்கணும். ஸோ வேர்ட்ஸில் கரெக்டாக எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணும், எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணணும் கற்றுக்கிட்டாலே நம்ம நிறைய வேர்ட்ஸ் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இட்ஸ் வெரி windy outside. It is very windy outside. The windy weather brought rain. The windy weather brought rain. Next word. Storm warning. Storm warning. R silent. Storm warning. இது வெதர் கண்டிஷன்லாம் எதாவது டேஞ்சரஸாக இருந்துச்சுன்னா ஒரு வார்னிங் அனுப்பாங்க இல்லையா, நியூஸோ இல்லை ஏதாவது மெசேஜஸோ அந்த மாதிரி வார்னிங் வரும் இல்லையா, ஒரு எச்சரிப்பு வரும் இல்லையா, அது பேர் தான் ஸ்டார்ம் வார்னிங். The government issued a storm warning. The government issued a storm warning. People stayed indoors after the storm warning. People stayed indoors after the storm warning. 10th word. Waterlogging. Waterlogging. தண்ணி எந்த ரோட்டில்னா அங்கங்கே அடைச்சி தேங்கியிருக்கும் இல்லையா, அது பேர் தான் waterlogging. Waterlogging caused traffic jams. Waterlogging caused traffic jams. The street is full of waterlogging. The street is full of waterlogging. இந்த தெரு முழுக்கும் நிறைய பிடிச்சி தண்ணி வந்து அடைச்சிட்ருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. The street is full of waterlogging. இன்றைக்கி நம்ம 10 புது ஒகாபுலரிஸ் கற்றுக்கிட்டோம். ஒருவேளை நீங்கள் இது ஏற்கனவே இந்த வெதர் ரிலேட்டடாக, இந்த மழை ரிலேட்டடாக இந்த வார்த்தைங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எந்த வார்த்தை புதுசாக கற்றுக்கிட்டீங்க, இல்லை புதுசாக ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீ கற்றுக்கிட்ட சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்குறது மட்டும் இல்லை, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் அது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ ஒரு போனஸ் ஸ்டெப்பாக நான் கற்றுக்கிட்ட எல்லா வார்த்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் 3 times மறுபடியும் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். Today, there's a heavy downpour with thunderstorms and strong winds in the UAE. Today, there's a very downpour with thunderstorms and strong winds in the UAE. இது அட்லீஸ்ட் 3 வாட்டியாவது மினிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். எல்லா சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி கற்றுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு follow for more videos. Easy English with Surya Johnson.